யார்? இந்த இயேசு. இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது, அவர் அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்கக்கூடிய ஆண்டவர். அதாவது இந்த விஷயம் செய்யவே முடியாதுங்க, பாசிபிளே கிடையாது, எப்படி செய்ய முடியும், கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்றத கூட முடித்து காட்டுறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு இந்த முழு வேதாகமுமே நமக்கு ஒரு சாட்சி தான். இந்த வேதாகமத்தில் பார்த்தோம்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜாவை எதிர்த்து 3 ராஜாக்கள் போகிறாங்க. அந்த ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க, 7 நாள் சுற்றி திரியும் போது அந்த 3 ராஜாக்களும் அந்த 7ஆம் நாளுக்கு அப்புறம் தண்ணி இல்லை. ஐயோ என்ன பண்ணுறது, குடிக்க தண்ணி இல்லையே, எப்படி மிருகங்களுக்கு கொடுக்கறது, சேவகர்களுக்கு எப்படி கொடுக்கறது, எப்படி போருக்கு போகிறது, ஐயோ இந்த நம்ம மரித்து போயிடுவோமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர்கிட்ட விசாரிப்புன்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த தீர்க்கதரிசி தான் எலிசா. அவர் என்ன சொல்கிறாரு, பள்ளத்தாக்க வெட்டுங்க, காற்றும் இருக்காது மழையும் இருக்காது, ஆனால் தண்ணி நிரம்பும். ஆல்ரெடி அங்கே தண்ணி இல்லை, காற்றும் இல்லையா மழையும் இல்லையா, ஆனால் பள்ளத்தை மட்டும் தோண்டுங்க தண்ணி நிரம்பும்னு சொல்லிட்டாரு. அவங்களும் பள்ளத்தை தோண்டினாங்க. அடுத்த நாள் அங்கே தண்ணி நிரம்பி இருந்தது. எப்படி வந்தது அதெல்லாம் தெரியாது, ஆனால் தண்ணி நிரம்பி இருந்தது. இன்னைக்கு நிறைய விஷயம் யோசிக்கலாம், அது எப்படி சாத்தியமாகும், அது எப்படி, கேள்விகளை கேட்குறோமே கண்டி ஆண்டவர் யார் என்றதை நம்ம ருசித்து பார்க்கறது இல்லை. எப்படி நடக்கும், என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆனால் நடக்க வேண்டியதை ஆண்டவர் நமக்கு கரெக்டாக செய்து முடிப்பார் என்பது தான் நம்முடைய விசுவாசமாக இருக்க வேணும். அநேக எடுத்துக்காட்டு, இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு போகும்போது ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஆண்டவரே என்னுடைய மகள் மரித்து போயிட்டான். அந்த வீட்டுக்கு இயேசு போகிறாரு. வெளியே தாரை ஊதுறவங்க, சாவு வீடாச்சே, அந்த மோளம் அடிக்கிறவங்களாம் பார்த்து நிறுத்துங்க, இந்த பெண் நித்திரையாக இருக்கிறார் சொல்கிறாரு. உள்ளே போய் அந்த யவீருவின் மகளை உயிரோடு கூட அவர் எழுப்பினார். அநேக அற்புதங்களை இயேசு செஞ்சார். இது எப்படி செய்ய முடியும், கண்களை திறந்தார், செவிகளை திறந்தார். ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன ஆப்ரேஷன் பண்ணாரா, அப்புறம் எப்படி கண்ணை திறந்தாரு, எப்படி செவிகள் கேட்டுச்சு. அற்புதங்களை செய்யக்கூடிய ஆண்டவர். சாத்தியமே இல்லை பிறவி குருடன், ஆனால் அந்த பிறவி குருடனையும் கண்களை திறக்கிறவரா இயேசு கிறிஸ்து இருந்தார்ன்றதை வேதாகமத்தில் அநேக இடத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய பிரச்சனை என்ன வேணாலும் இருக்கலாம், இது செய்ய முடியாது, சாத்தியமே இல்லை, அவ்வளோதான் அப்படின்ற சூழ்நிலையிலையும் நம்ம உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் நம்மளால முடியாது தான், மனுஷனால் இது கூடாத காரியம், தேவனாலே எல்லாமே கூடும். அவரால் எல்லாமே கூடும், அவரால் எல்லாமே செய்ய முடியும். பாசிபிளே இல்லை, ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள், பட் அவர் அதை முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறான்றதை நாம் விசுவாசிச்சோன்னு சொன்னால் கட்டாயம் நமக்கும் அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அடுத்த வாரம் இயேசு யார்ன்றதை இன்னொரு தலைப்பில் சிந்திக்கலாம். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும்